வணக்கம். கேபிகே கிங் கிச்சன் சேனல். இன்றைக்கி சுண்டலை பற்றி பார்ப்போம். நவராத்திரி நடந்து கொண்டு இருக்குது இல்லைங்களா? ஸோ ஃபஸ்ட்டு டே பார்த்தீங்கன்னா கருப்பு கடலை இல்லைனா வெள்ளைக்கடலை தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். 2வது நாள் பச்சை பயிறு, 3ஆம் நாள் வெள்ளை பயிறு இல்லைன்னா காராமணி, 4ஆம் நாள் பட்டாணி, பச்சை இருந்தாலும் சரி வெள்ளை பட்டாணி ரெண்டையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 5ஆம் நாள் தட்டைப்பயிறு, 6ஆம் நாள் சோயா பீன்ஸ் இல்லாட்டினா காராமணி, 7ஆம் நாள் வேர்க்கடலை, 8ஆம் நாள் பாசிப்பருப்பு, 9ஆம் நாள் சுண்டல் கடலை சிக் பீஸு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நவராத்திரி பொழுது எப்பொழுதும் நம்ம சுண்டல் தான் செஞ்சு சாப்பிட்றோம். இதுக்கு என்ன காரணம்னு பார்ப்போம். சுண்டல்னால் நமக்கு என்னென்ன பலன்கள் இருக்குதுன்னு பார்ப்போம். புரதச்சத்து நிறைந்தது கடலை சுண்டல் தாவர புரதத்தில் மிக சிறந்த மூலமாகும். சைவ உணவு உட்கொள்ளும் நண்பர்களுக்கு நல்ல புரதமாகும். நார்ச்சத்து அதிகம். குடல் சீராக செயல்படுறதுக்கு இது மிகவும் உதவுகிறது. நீண்ட நேரம் பசியை கட்டுப்படுத்தி உடல் எடையை குறைய உதவும். இரத்தத்தில் சர்க்கரையின் கட்டுப்பாடு. கிளைசமிக் இண்டெக்ஸு குறைவானது சர்க்கரை நோயாளிகளுக்கு நல்லது. இரத்தத்தின் சர்க்கரை திடீரென உயராமல் பாதுகாக்கிறது. இதய ஆரோக்கியம். கொழுப்பு சத்து குறைவாக இருக்கிறது. இதய நோய் அபாயத்தையும் குறைக்கிறது. இரும்பு சத்து கால்சியம் மக்னீசியம் நிறைந்ததால் எலும்பு வலிமை பெறும். இதில் புரதமும் கார்போஹைட்ரேட்டும் சேர்ந்ததால் நீண்ட நேரம் எரிசக்தி தரும். சுண்டல் சாப்பிட்டால் உடனே பசி அடங்கும். அதிகமாக சாப்பிடும் பழக்கத்தை குறைக்கும். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை சுண்டலை விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் வீட்டில் செய்கிறத விட கோயிலில் கொடுத்தா வேகமாக போய் வாங்கி சாப்பிட்ற பழக்கம் எல்லாத்துக்கும் இருக்கும். வீட்டில் நம்ம செய்யும்போது பெரியவர்களுக்கு நல்லா வேக வச்சு கொடுங்க. இல்லைன்னா கேஸ்ட்ரிக்கு ப்ராப்ளம் வரும்னு சொல்லுவாங்க. இதுக்கு நீங்கள் சுக்கும் பெருங்காயம் சுடு தண்ணி நீங்கள் கலந்து கொடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடும். ஆனால் அதிகமாக நீங்கள் கொடுக்காதீங்க, கொஞ்சமாக கொடுத்தா போதும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.